ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, கண்களை மூடி ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு தானே இதை கேட்கிறாய். என் மேல நீ நம்பிக்கை வச்சினா இந்த சாயப்பா நானே உன் கூட இருந்து உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் அருளப் போகிறேன். உன் வாழ்க்கையில எப்போதும் உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் நினைச்சு நீ கலங்கவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில அத்தனை அற்புதங்களையும் நிகழ்த்தி தரப்போவது இந்த சாயப்பா நான் அல்லவா. எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு உனக்கு வளமான செல்வ செழிப்பான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை தந்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்குள்ளதான் நான் இருக்கேன், எனக்குள்ளதான் நீ இருக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றி கொடுக்காம இருப்பேன்? நீ என்ன யோசிச்சாலும் நீ யோசிக்கும் போதே அதை புரிந்து கொள்ளும் புனித ஆத்மாவாகத்தான் நான் உன் கூட இருக்கேன். அதனால நான் உன் வாழ்க்கையில பல திட்டங்களை போட்டு உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன். நீ எப்போதும் பயமின்றி முன்னேறு. உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ கனவுலையும் நினைக்காத சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்காக அமைச்சு கொடுப்பேன். இந்த சாயப்பாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது இப்போது தாமதமாகும் செயல்களும் கூட இனி சீக்கிரமே விரைவாக நல்லபடியாக நடந்து முடியும். உரிய நேரத்தில் அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது கண்ணை மூடி ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு இதை கேட்க சொன்னேன். நீ மட்டும் பொறுமையா இருந்தீனா பொக்கிசமான புதையலான வாழ்க்கைய உன்னால பெற முடியும் என் செல்லமே. எங்கும் எப்போதும் நீ பொறுமையோட இருந்தா மட்டும் போதும். எல்லா விதமான நல்ல பண்புகளையும் நான் உனக்காக கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலன்களை கழித்து வருவதால் தானே உனக்கு எல்லாமே தாமதமாகுது. இப்போது நம்பிக்கையை கைவிட்டாத. என்னை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகளையும் கூட இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ எப்போது என்னை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். கோயிலுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும்னு அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துலையே மனசார என் உருவத்தை நினச்சி ஓம் சாய்ராம்னு சொன்னாலும் போதும். என்னை அழைப்பதற்கு எனக்கு எந்த கால நேரமும் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தீபமேற்றி வழிபட்டாலும் பூஜை செய்தாலும் போதும். என்னுடைய அருளாசிகள் எப்போதும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில உன் கூடவே வந்து இருக்கும். நீ எங்க போனாலும் உனக்கு உதவி செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு உனக்கு முன்பாகவே நான் வந்து நிற்பேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை நினைச்சு நீ மனசு வருந்தாதே என் செல்லமே. இப்போது நீ துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் பலத்தை பெற்று சக்திசாலியாக மாறிக்கிட்டு இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது இத்தனை கஷ்டங்களும் உனக்கு அனுபவமாக மாறி தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்க போகுது. அதன் மூலமா உன்னுடைய வருங்காலத்துல நீ எதையும் தாங்கும் இதயத்தை பெறுவாய். உன்னை பக்குவப்படுத்தவும் உனக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கவும் தான் இந்த சோதனைகளையெல்லாம் நான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னுடைய அன்பு பிள்ளையான நீ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கான்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எனக்கு மட்டும்தானே தெரியும். இதோ உன் கற்பனைகளை நிஜமாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு நீ தான தர்மம் செய்வதை மட்டும் விட்டு விடாதே. எந்த அளவுக்கு நீ அன்னதானம் செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் தலையெடுத்து நன்றாக அமையும் என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான்றத நீ எப்போதும் தீர்க்கமாக புரிந்துகொள். கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு எது வந்தாலும் அதுவே வாழ்க்கையாக மாறிடாது என் செல்லமே. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் உன்னுடைய லட்சியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நீ ஒருபோதும் ஓயக்கூடாது. உனக்கு மன உறுதியும் நெஞ்சில் தைரியமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னால சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன திட்டினாலும்
சண்டை போட்டாலும் கூட நீ எதுக்கும் கவலைப்படாத. யாருடைய வார்த்தைகளும் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு உனக்கு துணையா பாதுகாப்பா இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கும்போது, நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பில் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? நீ செஞ்ச முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடையே உன்னுடைய விஷயங்களை எல்லாம், நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். எப்போதும் நல்லதே நடக்கும்னு திரும்ப திரும்ப சொல்லு. உன் வாழ்க்கையில உனக்கு நடப்பதையும் உனக்கு கிடைத்ததையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அதுல நீ யாருங்கிறத எடுத்துக்காட்டு. மற்றவங்களுக்கு தலைவணங்கி செல்வதாலும் பொறுமையாய் பணிந்து போவதாலும் நீ ஒன்று குறைஞ்சு போயிட மாட்ட என் செல்லமே. எப்போதும் எல்லாரிடமும் அடக்கமா பணிவா அமைதியா போறதுனால உனக்கு எந்த தலைக்குனிவும் வந்துடாது. ஆனா அதற்கு பதிலாக உன்னுடைய பணிவும் பொறுமையும் நிதானமும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி செய்யும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சாந்தியும் சமாதானமும் உனக்குள்ள இருந்ததுன்னா சந்தோஷமும் செல்வமும் உன்னை நோக்கி வரும்படி இந்த சாயப்பா என்னால செய்ய முடியும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்ததாலதான் இப்போதே உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். உன் கண்களின் எதிராக உனக்கு முன்பாகவே தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனேயே இருப்பேன் என் செல்லமே. நீ பார்க்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் இந்த சாயப்பா சூழ்ந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். எப்பவுமே பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரு. உன்னை விட்டு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தானாக உன்னை தேடி வருவாங்க. உன்னை தூற்றியவர்களும் போற்றும்படியும் உன் வாழ்க்கை வளமாகும்படியும் இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சியோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கேன். கண்டிப்பா நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் போக்கி உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லதையும் அருளி ஆசீர்வதிப்பேன். கடிகாரத்துல பார்த்தீனா எப்போயும் எவ்வளவு நேரம்ன்றது மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தை நல்ல நேரமாகவும் உனக்கான வெற்றிக்கான நேரமாகவும் மாற்ற உன்னால மட்டும்தான் முடியும். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். ஆனா நீ முயற்சி செய்யும் போது, அதற்காக உழைக்கும் போது அந்த நேரம் உனக்கான நேரமாக மாறிடும். நீ நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காம அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அந்த செயல்களில் கவனம் செலுத்து. எப்போதும் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்தையும் ஏன் சாயப்பா என் நன்மைக்காக மட்டும்தான் செஞ்சிருப்பாருன்ற எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே கண்டிப்பா இந்த உலகத்தையே உன்னால ஜெயிச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும்.